ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இங்கே வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா வேறு பற்றிலங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட புக்கிங்கும் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி ஏகே ஃபேன்ஸ் எந்த மாதிரி சம்பவம் புக்கிங்கில் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி சம்பவம் ட்ரெய்லரில் காத்துட்ருக்கு, இதை பற்றிலாம் தாங்க நம்ம இப்போ வந்து ஒரு முன்கூட்டியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ஃபேன்ஸுக்காக செதுக்கிய ஒரு திரைப்படம்னு இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 10 நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஏன்னா வந்து இந்த படத்தை நான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ஃபேன்ஸுக்கு செதுக்கிய படம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் படம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். அப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆதிக் அவர் வந்து பியூர் அஜித் சார் ஃபேன்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பக்கம் ஜி பிரகாஷ் அவர் வந்து ஜி பிரகாஷ் ஆதிக் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ ஒர்க் சூப்பராக இருக்கும். பட் ரீசெண்டாக 2 பாட்டு அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் விட்டுருங்க, படத்தில் பார்த்துப்போம். இப்போது குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். நீங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மங்காத்தாவை தவிர்த்து அடுத்து வர அஜித் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து பெருசாக நம்ம அஜித் சார் ஃபேன்ஸாக சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஒரு லெவலில் படம் எதுவுமே வரலை. இப்படி தான் வந்துட்டுருக்கு படம். பட் ஆனால் குட் பேட் அக்லி நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி மங்காத்தாக்கு அப்புறம் குட் பேட் அக்லி அப்படி வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் படம் வந்து இருக்க போகுது. படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபேன்ஸாகவே உங்களுக்கு வந்து தீனி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தீனி போடாத மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த படத்தை பார்த்தாகணும். ஓகேங்களா? படத்தில் வந்து ஓவர் லவுடான ஒரு சவுண்டை இருக்க போகுது. அதே மாதிரி ஓவரான ஒரு காஸ்டியூமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காஸ்டியூம் செட் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மீட்டரில் தான் குட் பேட் அக்லி இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு அவரோட ஸ்டைலாக தான். மார்க் ஆண்டனி ஓவர் லவுடாக இருக்கும், அதே மாதிரி ஓவர் எக்ஸ்பென்ஸ் செட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் குட் பேட் அக்லியும் ஓவராக எக்ஸ்பென்ஸ் செட்டு அதே மாதிரி க்ளோரியஸான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் படம் நல்லாயிருக்கும். படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தாங்க. படத்தில் வில்லன் அவர் வந்து அர்ஜுன் தாஸ்ன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் தாஸும் பிரியா இவங்க 2 பேர் தான் காம்பினேஷனில் ஒரு வில்லன் ரோல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம் எஸ்டிஆர் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை பற்றி எனக்கு வந்து 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எஸ்டிஆர் வந்து கேமியோ பண்ணியிருக்காருன்னு. தெரிலங்க. எதாக இருந்தால் படம் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்த்துட்டு எதாவது இருந்தால் சர்ப்ரைஸாக தான் தெரிஞ்சுப்போம். இப்போயே நம்ம உடச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்புறமேட்டு பிரச்சனையே ஏற்படும். ஏற்கனவே வந்து ஹிட் 3 படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து கார்த்திக் கேமியோ இருக்குது, ஹிட் 4 லீடாக இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லி விட்டாங்க. படத்தோட ஹிட் 3 படத்தோட டேரக்டர் வந்து டென்ஷன் ஆகி ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவரை நோட்டீஸ் விட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் நாங்கள் படம் பண்ணுறதே ஃபேன்ஸ் இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லி இருக்காரு. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதேமாதிரி எந்த ஒரு சர்ப்ரைஸும் பிரேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் குட் பேட் அக்லி யார் வரா எதுவுமே தெரியாதுங்க. இப்போதைக்கு படத்தில் ட்ரெய்லர்லேயே தான் நமக்கு தெரியும் வில்லன் யாருன்றது. இப்போ வரைக்கும் வில்லன் யாருன்றதே அவங்க வந்து பிரேக் பண்ணலை. இப்போ வரைக்கும் யார் வில்லன்றது. அதனால் வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் படத்தில் இருக்குது. படத்தில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி பிரேக் ஆகி டேரக்டும் டென்ஷன் ஆகி எல்லாரும் டென்ஷன் ஆகி படக்குழுவே டென்ஷன் ஆகி எதுக்கு லெட்ஸ் சில் படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். எப்படியும் நமக்கு தெரியும் இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் அமைய போகுதுன்னு. அப்புறம் எதுக்கு நம்ம முன்னாடி இது இருக்கா அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் படத்தை மேலே நிற்கணும் வேணான்ல. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டு புக்கிங் வந்து எந்த அளவுக்கு ஃபயர் அவுட்டாக பீக்கில் போக போதா இல்லை ட்ரெய்லர் பார்த்துட்டு டவுன் ஆக போதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆகாதுங்க. 100% வந்து பீக்கில் தான் போக போகுது. எப்படியே இருந்தாலும் படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. பட் ஆனால் ட்ரெய்லர் கட் வந்து தரமாக பண்ணியிருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு 100 இல்லை 200% சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட்டாக தான் இருக்கும். அடித்து சொல்கிறேன், 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட்டாக தான் இருக்கும். அதனால் புக்கிங் வந்து ஃபயர் அவுட்டாக போக போகுது. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு குட் பேட் அக்லி ஒரு தீனி போடுற ஒரு திரைப்படமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. குட் பேட் அக்லி கோயிங் டு பி ரூல். ஏன்னா வந்து ஏப்ரல் 10 ரீச் ஆக போகுது. அஜித் ஃபேன்ஸாலும் ஜென்ரல் ஆடியன்ஸாலும் குட் பேட் அக்லி கோயிங் டு ரூல்ன்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே காய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆக போகுது, அதேமாதிரி ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் எப்படி இருக்குது, புக்கிங் எந்த மாதிரி ஃபயர் அவுட்டாக போகுது, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ.